மின்சார ரயில் ரத்து காரணமாக தாம்பரம் பகுதியில் இருந்து சென்னைக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாலும் மக்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதாலும் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. மாற்று பாதை ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேம்படுத்தும் பணிக்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் வரும் 14ஆம் தேதி வரை செங்கல்பட்டு தாம்பரம் வரை, தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை புறநகர் மின்சார ரயில்கள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில் பல்லாவரம் ரயில் நிலையம் வரையும், செங்கல்பட்டிலிருந்து இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் கூடாஞ்சேரி வரையிலும் இயக்கப்படும் எனவே தெற்கு ரயில்வே அறிவித்தது. இதனால வேலைக்கு செல்வோர், பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதையடுத்து அவர்களின் வசதிக்காக சென்னை புறநகர் பகுதியில் கூடுதலாக 70 பேருந்துகள் இயக்கப்பட்டு இதன் காரணமாக தற்பொழுது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதனால வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இன்று திங்கட்கிழமை பொதுமக்கள் காலை முதலே வழக்கம் போல வேலை கல்லூரிக்காக புறப்பட்டு செல்கின்றனர். இதனால இந்த குரோம்பேட்டை பகுதியில் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதற்கு சிறப்பு ஏற்பாடுகளாக அங்கே போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் அதிகப்படியான வாகனங்கள் வருகை தொடங்கியுள்ளதால இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. எனவே அந்த காலை 9 மணியிலிருந்து இந்த 2 மணி வரைக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலானது அவ்வப்போது ஏற்பட்டு வரும் எனவும், இதற்கான மாற்று ஏற்பாடுகள் போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீசாரை அந்த சீர்படுத்தும் பணிகளை ஈடுபடுத்தி வருகிறார்கள் எனவே தெரிவிக்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டேனியல்.